ஹலோ, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன்னா தேங்காய் பால் சாதம் தான் செய்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப அதிகமாக நான் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா தேங்காய் பால்ன்றதுனால தேங்காயிலேயே எண்ணெய் வரும். அதனால கொஞ்சமாக தான் சேர்த்துப்பேன். எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ ஹோல் ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை. நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜிடபிள் ஆட் பண்ணி தான் செய்கிறேன். கேரட், பீன்ஸு, தக்காளி 2 சின்ன சின்ன தக்காளி 2, காரத்துக்கு பச்சை மிளகா தான் நம்ம போடுவோம். அதனால் 5 எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய ஆனியன் வந்து 3 அது அப்படி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். பட்டாணியுமே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். வெறும் தேங்காய் பால்லையுமே செய்யலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள் போட்டு செய்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் வதங்கிடுச்சுங்க ஓரளவு. இப்போ தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் பாலுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு அப்புறம் இந்த காய் 2 போட்டு வதக்கிடலாம். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஞ்ச பட்டாணி தான் நைட்டே ஊற வச்சு எடுத்து குக்கரில் ஒரு 3 விசில் வேக வச்சு தான் நான் போடுவேன். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் 3 விசில் வேக வச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசி தாங்க ஊற வச்சேங்க. ஒரு 10 நிமிஷம் தாங்க. நீங்கள் வந்து நார்மலாக ரைஸ் சாதம் வடிப்பீங்களா அந்த அரிசியுமே ஆட் பண்ணிக்கோங்க. காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் அது மாதிரி கனெக்ட் பண்ணி இப்போ ஆட் பண்ணிடலாம் தேங்காய் பாலை. இப்போ வந்து ஊற வச்ச அரிசி நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ அரிசி ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. புதினா என்கிட்ட காலி ஆகிடுச்சு. புதினாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சு 2 விசில் வரட்டும். வெயிட் போட்டுடலாம். 2 விசில் வந்த உடனே அரிசி வெந்துடும். திறந்து பார்த்துடலாம். ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இப்போ கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா ஒயிட்டாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் பால் சாதம். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. உங்கள் வீட்டில் தேங்காய் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் என் பசங்களுக்கு இதுதான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.